அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, தற்போது மார்ச் மாதமானது பிறந்துடுச்சு. இந்த மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது, என்ன மாதிரியான சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். அதாவது இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் குறிப்பிட்ட சில தாக்கங்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு ரிஷப ராசினியர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான தீமைகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு, இந்த கிரக மாற்றத்தால் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டின் 3வது மாதமாக மார்ச் மாதமானது வருதுங்க. இந்த மார்ச் மாதத்துல குறிப்பிட்ட கிரக நிலை மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 2ஆம் நாள் பாத்தீங்கன்னா மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் அதீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதே போல மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி மார்ச் மாதத்துல நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது. அதனால எந்தெந்த ராசினியர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த கிரக நிலை மாற்றத்தால் பெரும்பாலான ராசினியர்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தனி நபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் தேதி அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையில பாத்தீங்கன்னா சுபிக்ஷமான மாற்றமாக நாம பார்க்கலாம். அது போலவே கும்ப ராசியில வரக்கூடிய மார்ச் 21ஆம் நாள் புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது போலவே மார்ச் 26ஆம் தேதி செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறதாக சொல்லப்படுது. இந்த கிரக நிலைகளுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக நிலை மாற்றத்தால் ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசி நேயர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எதையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரு அற்புதமான குணப்படைத்த நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரக நிலை மாற்றத்தால் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதிகம் பேசுவதை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்தவர் சொல்வதை நீங்க நம்பக்கூடியவதற்கு ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதாவது அடுத்தவர் என்ன சொன்னாலும் நீங்க நன்றாக ஆலோசனை செய்து அதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவுகளை நீங்க எடுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு குறிக்கோள் கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். இழப்பதை விட்டு வாடிக்கையாளர் தேவை அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். என்ன மாதிரி விஷயங்கள் அனைத்துமே ரிஷபராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவலாம். பண வரத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிச்சயமா அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். சக ஊழியர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பாத்தீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் நிச்சயமா அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். புதிய நபர்களின் நட்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் பார்க்கும் பொழுது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லதுங்க. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு
இந்த கிரக நிலை மாற்றத்தால் மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை நீங்க இந்த நேரத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது அவசியம். பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். அரசியல் துறையிலே இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால நிதானமாக யோசித்து செய்வது அரசியல்வாதிகளுக்கு நல்லதுங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்திகளை தரலாம். நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் அரசியல்வாதிகளுக்கு அதீத நன்மைகள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிரக நிலை மாற்றத்தால் பார்க்கும் பொழுது கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்துடன் படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் நன்மதிப்பு உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம். ரிஷப ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த நாட்களில் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். இந்த மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உறவுகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமையலாம். தொலைபேசி தொடர்பு மூலமாக சில நேயர்களுக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். இதனால லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதீத முயற்சியும் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் செலவு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பண பற்றாக்குறையை இந்த காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஆனாலும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, சமாளித்து ஜெயிக்கக்கூடிய துணிச்சல் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம். அடுத்ததாக ரிஷபராசில மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை மாற்றத்தால் பார்க்கும் பொழுது எடுத்த காரியங்களில் உடனே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படலாம். சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா தாமதமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை வைத்து எடை போடவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். வெளுத்ததையெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷப ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த கிரக நிலை காரணமாக என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்திருப்போம். அது போலவே இந்த காலகட்டங்களில், அதாவது மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் ரிஷப ராசினியர்கள் கடவுள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் உங்களுக்கு தெரிந்த கடவுளுடைய மந்திரம் எதுவாக இருந்தாலும் தினசரி ஒரு 10 நிமிடம் நீங்க படிக்க செய்யலாம். இந்த மாதிரி செய்து வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு நிச்சயமா நீங்கலாம். அது போலவே குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு உண்டாகலாம்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களும் பாசிட்டிவான எனர்ஜியும் நிச்சயமா உங்க குடும்பத்தில் ஏற்படும். ஸோ மறக்காம இந்த மாதிரி பரிகாரங்களையும் ரிஷப ராசினியர்கள் செய்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷப ராசினியர்களுக்கு மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரகநிலை காரணமாக என்ன பலன் கிடைச்சிருக்கோ அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.